வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமாப்பணம் சரணம் காஷாதேவகுரிய தவதிரும் வினாராமனகுரி திருப்பாரமாப்பணம் சரணம் பரபம்ம சிறப்பமரேஸ்வரி நாராயணி பாபாஜி திருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாகடாச்சம் ஓம் ஐம் சௌனபைரேஸ்வரி ஓம் கிளிம் யோகபேஷபுச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிளிமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிறப்பம் வீரபைரவம் திருவடியப்பனம் தினம் ஓம் திதி விஷ்ணு ததாவாரஹா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோக சகரணம் சைவசர விஷ்ணு மாயா ஜெகத்குரு गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः। महादेवी च विद्महे विष्णुमत्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् सुमनध्वजा विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्। जयन्ती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवरात्रि சுஹாசுதா நமஸ்தே। இன்னைக்கு தேதி வந்து 19 8 2025 செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி. திருவாதிரை நட்சத்திரம் வந்து விடியகாலை 5:30 மணி வரைக்கும், அதாவது விடியகாலை 5:30 மணி வரைக்கும் ஏகாதசி திதியும். ஏகாதசி வந்து 7:15 PM முடிஞ்சு துவாதசி திதி ஆரம்பிப்பது நடப்பட இருப்பது. இப்போ மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. இப்போ 9 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து லகு சிராத்த வேத சதஸ், அதாவது 67வது சதஸ் பாகம் வீடியோ, அது ஆன்மீக தகவல், புவனேஸ்வர் பைரவனுடைய ஆன்மீக தகவல். போன வாட்டி நான் வந்து இந்த மகாலய பட்சத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். அது வந்து இந்த 23/8 சூரிய கிரகணம் நம்ம மலேசியா சிங்கப்பூர் தெரியாது, இருந்தாலும் பூலோகத்தில் அது சம்பவிக்கும். அந்த நேரத்தை நல்ல நடுவு விட்டுறாதீங்க. அதன் பின் 7ஆம் தேதி 9ஆம் மாதம் ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். இது மலேசியா சிங்கப்பூர் இந்தியாலாம் தெரியும். ஆனால் நம்மளுக்கு இரவுல தான் 12 மணிக்கு மேலே சந்திர கிரகணம் ஆரம்பிக்கும். அந்த இடத்துல வந்து முடிந்தவரை சிராத்தம் தர்ப்பணம் கண்டிப்பாக, அதாவது 7ஆம் தேதி சந்திர கிரகணம் முடிஞ்சு தான் சிராத்தம் செய்யணும். அப்புறம் 10ஆம் தேதி நீங்கள் செய்யலாம். சரி, 8ஆம் தேதி நீங்கள் செய்யலாம் சிராத்தம், காலையில் செய்யலாம். 24 மணி நேரம் சிராத்தம் முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யலாம். மந்திர ஜபங்கள் நிறைய செஞ்சால் ரொம்ப நல்லது. மாந்திரிக சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, இந்த கிரகண நேரத்தில் செய்கிற பூஜைக்கு வலிமை அதிகம். அதே மாதிரி இது தவறாக நினைக்க வேணாம். இந்த உபாசனை பெற்ற குருமார்கள் சில பேர் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஆடியோ கேட்குறவங்களுக்கெல்லாம் என்ன கேட்டுங்கன்னா, சில குருமார்கள் வந்து உபாசனை, ஒரு தெய்வத்தை உபாசனை பண்ணுவாங்க. அதாவது விநாயகராக இருக்கலாம், அம்பாலாவாக இருக்கலாம், முருகனாவாக இருக்கலாம். அந்த மாதிரி இந்த கிரகண நேரத்தில் வந்து தான தர்மங்கள் பண்ணால் பல மடங்கு வெற்றி ஆகும். இப்படின்னா மாதா பிதா குரு, அம்மா அப்பாவுக்கு இதை தானம் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பார். உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பார். அந்த குருக்கு உங்களுக்கு முடிஞ்ச தானங்கள் நீங்கள் செய்யலாம். ரொம்ப விசேஷம். ஏன்னா கிரகண நேரத்தில் செய்கிற இந்த வீடியோ வந்து வளையிருக்கு. அது கிரகணம் செய்கிற நேரத்தில் உங்களுக்கு பல மடங்கு வந்து வெற்றியாகும். அதனால் இந்த கிரகண நேரத்தில் தான தர்மங்கள் செய்யணும்னு சொல்லி சாஸ்திரங்கள் விதி படலம் சொல்லுது. அதனால் இந்த கிரகண நேரத்தை வந்து நடுவிட்டு, இன்றைக்கி நீ கிரகணம் வருதோ அன்றைக்கி வந்து தாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுங்க, தந்தைக்கு பிடிச்சமான ஒரு பொருள் வாங்கி கொடுங்க, ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க. குருக்கு பிடிச்ச ஏதோ பொருள் வாங்கி கொடுங்க. அப்படின்னா குரு தட்சணையாவது உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போட்டு விடுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்கன்னா அது தானம் பண்ண சொல்கிறாருக்கா. இது வந்து பெரிய புண்ணியம், பெரிய புண்ணியம். என்றைக்குமே இந்த கிரகணம் நேரத்தில் செய்கிற பூஜைக்கு வந்து பல மடங்கு சக்தி அதிகம் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. இதனால விட்டுறாதீங்க. அதே மாதிரி இந்த மகா நட்சத்திரம் சிம்ம ராசியில் வந்து 3 நட்சத்திரம் இருக்கும். அதாவது மகம், பூரம், உத்திரம். இந்த மக நட்சத்திரம் 4 பாதமும், ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். மகா நட்சத்திரம் 4 பாதமும், 3 நட்சத்திரம் 4 பாதமும், உத்திர நட்சத்திரம் பாதம். அப்போ 3 நட்சத்திரம் 9 பாதம், 9 காலு ஒரு ராசியில் இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்களும் சதய நட்சத்திரம் வந்து அவிட்ட நட்சத்திரம் 2, 3 பாதமும், திருவோண நட்சத்திரம், அப்புறம் புரட்டாதி நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இல்லைங்க வர அவிட்ட நட்சத்திரம் வந்து 2, 3 பாதம் கண்டிப்பாக வந்து கும்பராசியில் இருக்கும். அதை தொட்டு வந்து பூராட்டாதி நட்சத்திரம், அதாவது எப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதமும், சதய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, அதாவது 9 பாதம் கொண்ட கும்பராசிக்காரங்களும். இந்த 2 ராசிக்காரங்களும் தயவு செய்து இந்த கிரகணத்தை வந்து நழுவு விட்டுறாதீங்க. இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கலாம், நன்மை இருக்கலாம். அப்போ நேரத்தில் நல்லதி நினைங்க, சைவமாக சாப்பிடுங்க, மந்திர ஜபங்கள் நிறையா பண்ணுங்கள், முடிஞ்சால் சிராத்தம் பண்ணுங்கள். ரொம்ப வலிமை அதிகம், ரொம்ப வலிகாத இந்த கிரகண நேரத்தை வந்து நழுவு விட்டுறாதீங்க. முதல் காரணம். ரெண்டாவது வந்து
அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் வந்து போன வாட்டி வந்து இந்த தசமி திதி 10வது திதி வரைக்கும் நான் சொல்லிட்டேன். அதாவது ஒரு 7ஆம் தேதி 9ஆம் மாதம் நம்மளுக்கு மகாலய பட்சம் ஆரம்பிக்குது. அப்போ மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் வந்து 10 நாள் தசமி திதி வரைக்கும் செய்தால் என்ன நன்மைன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து ஏகாதசி திதி. ஏகாதசி திதி வந்து 11வது திதி. தமிழில் வந்து 11ஆம் தேதி. அப்போ இந்த ஏகாதசி திதியில் ஒருத்தவங்க தர்ப்பணம், எளிய முறையில் தர்ப்பணம், சிராத்தம், திலா யாகம் செய்தால் என்னென்னா, படிப்பு விளையாட்டு வகைகளை வளர்ச்சி அடைதல். அதாவது படிப்பு விளையாட்டுலாம் வந்து குழந்தைகள் வந்து சிறப்பாக வருவாங்களாம். நம்ம அந்த துறையில் இருந்தால் வளர்ச்சி அடைவோமா. அதே மாதிரி முன்னோர்கள், இதை நீங்களாம் கவனிங்க, முன்னோர்கள் உபயோகப்படுத்திய பொருட்களை, அவர்கள் உபயோகப்படுத்திய துணிகளை அவர்களை நினைவாக வைத்து சிராத்தம் அன்று இந்த பூஜை செய்யக்கூடாது. பார்த்தீங்களா என்ன போட்டிருக்காங்கன்னு? அதாவது இறந்த முன்னோர்கள் பொருட்களை வைத்து சிராத்தம் பண்ணாதீங்க சாஸ்திரம் சொல்லுது. ஆனால் இது கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா காலங்காலமாக செஞ்சுட்டு வரனால கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு வழிபாடு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்ம தெளிவுபடுத்தணும் இல்லையா? அதை ஏற்றுக்காது வேற கணக்கு, நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை. ஆனால் இருக்கிறது கரெக்டாக சொல்லணும். தப்பான பூஜையை நம்ம சொல்லவே கூடாது. நான் தப்பான பூஜை சொன்னேன்னா இந்த 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 வீடியோவில் நான் கண்டிப்பாக அடுத்த ஆளில் மன்னிப்பு கேட்டுருவேன். ஏன்னா பயம், நம்ம சொல்லி தப்பான பூஜை செய்து மற்றவங்க தோஷம் வரவே கூடாது. அது ஒரு உபாசனை பெற்ற குருமார்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதனால் தயவு செய்து மேலே பார்த்தா திதினா வீட்டில் செய்யக்கூடாது, ஆத்தவத்தில் தான் செய்யணும். குருமார்களை வைத்து நான் அடிக்கடி சொல்லுவேன், குருமார்களுக்கு தட்சணை கொடுங்க. பெரிய கோயிலுக்கு வேணாம், அவங்க நிறைய வருமானம் வரும். சின்ன கோயிலுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு குரு தட்சணை கொடுங்க. அவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, வருமானம் குறைவாக இருக்கும், அவங்களுக்கு வாழ்த்துவாங்க, அவங்க சொல்கிற மந்திர சக்தி உங்களுக்கு வரும். அதே மாதிரி இந்த 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 பொருட்களை வச்சு மேலே பார்த்தா என்ன விஷயம், இந்த ஏகாதசி தேதியில் ஒருத்தவங்க சாஜியம் அணிஞ்சிட்டா இந்த 12 மாதம் வர அதே தேதி ஏகாதசி தேதியில் அந்த வருஷ திதி செய்யக்கூடாது. மறுநாள் வர துவாதசி தேதியில் தான் அவங்க வருஷ திதியான திலா யாகத்தை செய்யணுமா. அது பிறகு நான் சொல்கிறேன், பெரியவா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருப்பி சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த திதியில் செய்யும் சிராத்தம் மிக உயர்ந்த பலன் உண்டு. ஏகாதசிய திதியில் கண்டிப்பாக மிகப்பெரிய பலன் உண்டு. உங்கள் முன்னோர்களுக்கு உள்ள ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு மாத்ரு பித்ரு தோஷம் வராது. ஓகே, அடுத்தது 12ஆம் தேதி, அது வந்து துவாதசி திதி. சமஸ்கிருத துவாதசி என்பது வந்து 12ஆம் நாள். இந்த தேதியில் செய்தால் என்ன பலன்னா, தங்க நகை சேருதல். வீட்டில் வந்து தங்க நகைகள் சேருமா. தன் குழந்தைகள் தாய்ப்பால் கொடுக்காததால் 3 வயதுக்குள் இறந்து போகும் குழந்தைகள், 12 வயது கீழே குழந்தைகள் இறந்தால் அது ஒரு தோஷம் தான். பாலாரிஷ்ட தோஷம்னு சொல்லுவாங்க. அந்த தோஷம் அடிபட்டு போகும். தோஷம் அது 12 வயது கீழே இறந்தவங்களுக்கு வந்து இதை கண்டிப்பாக குடும்பத்தில் யாராவது தப்பாச்சுக்கோனா ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு சாஜியம் இருக்கும். பாலாரிஷ்டம்னா குழந்தைகள் 12 வயசு கீழே இறப்பது. அந்த குழந்தை தோஷங்கள் வந்து இந்த துவாதசியில் செய்கிற திதியில் வந்து அந்த நிவர்த்தி ஆகும். அதான் வந்து 12 வயதுக்கு கீழே உள்ள, அதாவது பால் உள்ள மரங்கள் இவற்றை பிரதி உண்டாக்கும். பால் உள்ள மரத்தை அடி தர்ப்பணம் செய்யலாம். பால் மரம் வெட்ட தோஷங்கள் கூட நிவர்த்தி ஆகும். இப்போ சில பேர் மரங்கள் ரொம்ப வெட்டுவாங்க, மரங்களை வெட்டும், அந்த தோஷங்கள் கூட இது கடிப்பட்டு போகுமா. பாலாரிஷ்ட தோஷம் உள்ள பெற்ற குழந்தைகள் 12 வயசு கீழே இறந்து போனால் அந்த ஆத்மாவுக்கு முக்தி கிடைக்கும். அதே மாதிரி இந்த துவாதசி திதிக்கு இன்னொரு சமஸ்கிருத பேர் உண்டு, சன்னியாசி தர்ப்பணம் சொல்லுவாங்க. சன்னியாசி துவாதசி திதியில் நம்ம தர்ப்பணம் செஞ்சால் அதுக்கு பேர் வந்து சன்னியாசி தர்ப்பணம் மகாலய பட்ச பூஜைன்னு சொல்லுவாங்க. உண்மையான அதுக்கு பேர். அது இந்த இதில் எழுதலை, இது வந்து பழைய புக்கில் நான் படித்தேன். துவாதசி திதியில் நம்ம குடும்பத்தை யாரும் கல்யாணம் பண்ணாமல் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சன்னியாசிகள் இல்லையா, அப்போ அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு போய் அந்த சிராத்தம் கிடைச்சி அவங்க ஆசீர்வாதம் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு வந்து சன்னியாசி தர்ப்பணம் சொல்லுவாங்க. அடுத்து வந்து திரோயோதசி திதி, இது வந்து 13வது திதி. இதில் வந்து திதி தர்ப்பணம் சிராத்தம் செய்த என்ன நன்மைனா, பசுக்கள், விவசாயம், அபிவிருத்தி, திருக்காயில், ஆரோக்கியம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சுதந்திரமான வேலை அல்லது தொழில், நல்ல குடும்பத்தில் சொந்தமாக வேலை செஞ்சவங்களுக்கு நல்ல விருத்தி அடையும். தன் குடும்பத்தில் பிரேத சாப தோஷம் ஏற்பட்டு இருந்தால், பிரேத தாச தோஷம்னா என்ன அர்த்தம்னா, சில பேர் வந்து இந்த சாஜம் பண்ணிடுறாங்க, அதுக்கு அந்த பிரேதத்துக்கு பேர் பிண்ட பிரசாதம். ஒருத்தவங்க பிரேதம் சொல்லக்கூடாது, பிண்ட பிரசாதம். அந்த பிரசாதத்தை இறைவனுக்கு நம்ம அக்னிக்கு ஆவத்தி கொடுக்கணும், அதுக்கு பேர் பிண்ட பிரசாதம். ஓகே, இந்த சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரேதத்தை வச்சு சண்டை போடுவாங்க, சொத்துக்கு சண்டை போடுவாங்க,
பூஜைக்கு சண்டை போடுவாங்க. எப்படி செய்யணும் தெரியாமல் இவங்க ஒரு முறையை சொல்லி அவங்க ஒரு முறையை சொல்லி போட்டு குழப்புறது, இதெல்லாம் வந்து பிரேத தோஷம் அடையும் அந்த குடும்பத்தார் கண்டிப்பாக வந்து செய்யும். அதனால் வந்து அடிக்கடி சொல்வேன், ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்க இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. பணம் உதவி செய்யலாம், பணம் இல்லைன்னா தொண்டு உதவி செய்யலாம், இல்லை ஒரு வழி காட்டலாம், இதான் ஒரு தொண்டு செய்யணும். அந்த பிரேயத்தை வச்சுட்டு அங்கே சண்டை போட்டுக்கிட்டு, சொத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு, கௌரவத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டு, நான் தான் பெரியவன், எனக்கு தான் நல்லா தெரியும், உனக்கு தான் ரொம்ப தெரியும், இதெல்லாம் வந்து பிரேத தோஷம் ஏற்படுமா? இந்த மாதிரிலாம் செய்யவே கூடாது. அப்போ அந்த தோஷம் கூட இந்த திரோயோதசி திதியில் செய்த தர்ப்பணம் பூர்த்தி அடையும். தன் குடும்பத்தில் பிரேத சாப தோஷம் ஏற்பட்டிருந்தால் இன்றைய நாளில் சந்தன கட்டையை தர்ப்பணம் கட்டத்தின் மேல் வைத்து தர்ப்பணை பூஜை செய்வது வழக்கம். ஆனால் உண்மையில நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரேதத்தை எரிப்பது வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு யாகம். பார்த்தீங்களா, இந்தியாவில் பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் வந்து இறந்த பெண் அவங்க பிரேதத்தை வந்து மிஷினில் பட்டு எரிக்க மாட்டாங்க, சந்தனக்கட்டை அடக்கி வராட்டி வச்சு தான் எரிப்பாங்க. மந்திரம் சொல்லி குருமார்கள்லாம் உட்காந்து. இந்தியாவில் மிகப்பெரிய ராஜா, பேர் சொல்ல விரும்பலை, அவர் இறந்த பெண் அவருக்கு வந்து எல்லா குருக்களும் வந்து சந்தனக்கட்டை அடிக்கி வெல்வேலியால் அர்ச்சனை பண்ணி பிரேதத்துக்கு முறைப்படி இறைவனாக பாவித்து யாகம் பண்ணி எரித்தாங்க. ஆனால் இந்த எரிப்பது வந்து எவ்வளோ நம்ம வராட்டி வைக்கிறோமோ அவ்வளோ தூய்மையாவது அந்த அந்த பிரேதத்தோட ஆஸ்தி, அதாவது அக்னியில் எரிஞ்ச பின் கிடைக்கிற ஆஸ்தி. எனக்கு தெரிஞ்சு சில பேர் மிஷினில் எரிக்கிறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னாமா, காசு இருந்தால் நிறைய வராட்டி வாங்கி அடிக்குங்க, ஒரு சந்தன கட்டையாவது அதில் வைங்க. திருப்பப்பல், மூலிகை, மண்ணி, துளசி, வில்வம் இதெல்லாம் வைங்க. ஏன்னா அந்த அந்த ஆஸ்தியில் அது கலக்கும் போது அந்த ஆத்மா புனிதம் பெறுது. அதனால் இந்த சந்தனக்கட்டை வந்து நம்ம வைப்பது மிக மிக சிறந்தது. சந்தனக்கட்டை நம்மளால் வாங்க முடியாது, விலை கூட. ஒரு கட்டை வைக்கலாமே, ஒரு கட்டை எவ்வளோ பெரிய கட்டை 10 வலி 20 வலி வரும். அந்த கட்டை நம்மளுக்காக நம்மளுக்கு எவ்வளோ அவங்க செஞ்சுருப்பாங்க, அப்பா அம்மா குரு, உங்களுக்காக நம்ம செய்யலாம் இல்லையா? அப்போ இந்த திரையோதசி தீதியில் வந்து சந்தன கட்டை இல்லைன்னா சில பேர் செய்வாங்க, சந்தனக்கட்டை வாங்கி இந்த தர்ப்பணம் செய்யும் போது தர்ப்பப்பில் மேலே ஒரு சந்தனக்கட்டை வச்சு தர்ப்பணம் பண்ணுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆத்மாவுக்கு போய் புனிதம் பெறணும்னு சொல்லி. அப்போ இந்த திரையோதசி தீதியில் செய்கிற தர்ப்பணத்துக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அதாவது தர்ப்பணம் பூஜை செய்வது வழக்கம். பிரேத தோஷம் என்பது இறந்தோரை கூறிய காலத்தில் அந்திம கிரிகையை செய்யாமலும் 10 நாட்கள் நித்திய விதி என்று கர்மாங்கள் செய்தாலும் ஏற்படும் நிலை. இந்த தோஷம் இருந்தால் நோயுள்ள பிள்ளைகள் வீட்டில் வர நிலை வரக்கூடும். அதாவது இந்த 10 நாள் தான் வந்து மலேசியாவில் வந்து நான் மலேசியாவில் உள்ள ரவி குருக்கள் எல்லாத்துக்கும் தெரியும். மலேசியாவில் முக்கால்வாசி 15-16 தான் என்னென்னமோ செய்கிறாங்க, கர்மாரியும் செய்கிறாங்க, படையெல்லாம் போட்டுருக்காங்க. ஆனால் சாஸ்திரம் சொன்னால் இந்த 10 நாள் ரொம்ப முக்கியம். அதுக்கு தசா மகான்னு சொல்லுவாங்க. இந்த 10 நாள் நம்ம வந்து அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் கொடுக்கணும், திலாயாகம் பண்ணணும், இல்லை தர்ப்பணமாவது பண்ணணும். எல்லாரும் 10லேருந்து 10, 11, 12, 13 வரைக்கும் காயத்ரி ஜபம் பண்ணணும். காயத்ரி ஜபம் பண்ணும் குடும்ப சுபிஷ்டத்துக்காக. அது பிறகு நான் சொல்கிறேன், காயத்ரி ஹோமம் இருக்குது. அப்போ அந்த 10 நாள் யார் ஒருத்தவங்க இந்த இறப்பு காரியத்தை செய்யலைன்னா முறைப்படி அந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு நோயுள்ள குழந்தைகள் பிறக்குமா, ஊனம் உள்ள குழந்தைகள் பிறக்குமா. இது நான் சொல்கிறதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன். இந்த ஆடியோ கேட்குறவங்க அனைவரும் என்னை மன்னியுங்கள். ஏன்னா நான் அந்த விஷயத்தை சொல்லி தான் ஆகணும். ஏன்னா எல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காக நான் சொல்கிறேன், தப்பாக வச்சுக்காதீங்க. ஏன்னா இப்போ இந்த தோஷம்லாம் எல்லாம் அடிப்படுது, திரோயோதசி திதியில் செய்கிற தர்ப்பணத்தில் வந்து இது தோஷங்கள் அடிப்படை. அதாவது இந்த தர்ப்பணத்தை நான் வந்து எல்லாத்துக்கும் நான் சொல்லிக் கொடுத்தேன். 2004 சொல்லிக் கொடுத்தேன். 2008 தான் வாட்ஸ்அப்பில் சேர்ந்து நான் சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, அடுத்தது வந்து சதுர்தசி திதி. இது ரொம்ப முக்கியம். இதுக்கு வந்து பாவம் நீங்குதல். சதுர்தசி திதியில், அதாவது பௌர்ணமிக்கு பின்னால். அப்போ இந்த சதுர்தசி திதியில் செய்கிறவங்களுக்கு வந்து பாவங்கள் நீங்குதல், எதிர்கால தலைமுறைக்கு நன்மை. எதிர்கால தலைமுறைக்கு நன்மை வருமா? ஒரு பெரிய குடும்பத்தில் இறந்த பெரியோரின் இறுதி சடங்கு சொந்த இடத்தில் நடக்காமல் இருக்கும்போது அக்குடும்பத்திற்கு மாத்திருப்பித்த தோஷம் 3 தலைமுறைக்கு இருக்கும். அதாவது ஒரு பெரியவர்கள் வந்து இந்த மாதிரி சாட்சியம் அடைஞ்சு அவங்களுக்கு முறைப்படி இந்த ஹோமங்கள் சடங்குகள் முறைப்படி தர்ப்பண காரியங்கள் 13 நாள் செய்யலைன்னா அந்த தோஷம் இந்த சதுர்தசி திதியில்
கட்டுப்படும், தோஷம் நிவர்த்தியாகும். அது சதுர்தசியில் செய்கிற பூஜைக்கு மிக உயர்ந்த ஒரு பலன் உண்டு. எப்படின்னா, இந்த பெரியவங்களுக்கு சரிவர செய்யாமல் போகிறது, அண்ணன் தம்பி கூட சண்டை போடுறது, ஏற்றுக்க மாட்டாங்க, நீ செய் நான் செய் விட்டு வர இல்லை, செய்யவே கூடாது, முறைப்படி செய்யணும். ஓகே, 3 தலைமுறைக்கு இந்த தோஷம் இருக்கும். அப்படி அந்த பெரியவங்களை தவறி விட்டுட்டால் 3 தலைமுறைக்கு அந்த தோஷம் பாயுமா. இது ஜாதகத்தில் சனியாலும் சூரியனாலும் சுட்டி காட்டப்படும். இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஜாதகம் தெரிஞ்ச குருமார்கள் வல்லுநர்கள் என்ன செய்வாங்கன்னா, சூரியன் கெட்டு இருந்தாலும் சனி கெட்டு இருந்தாலும் இந்த தோஷத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க. இது மாத்திரு பித்திரு தோஷம் உள்ள ஜாதகம் சொல்லி. இந்த தோஷம் நீங்கள் சதுர்தசி திதிக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். தோஷம் நீங்கள் சதுர்தசி திதிக்கு தர்ப்பணம். இந்த சதுர்தசி திதிக்கு இன்னொரு அழகான பேர் கொடுத்தாங்க ரிஷிகள். என்ன, ததோ அஸ்திர மகாலய பட்ச தர்ப்பண பூஜை. ததோ அஸ்திரன்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, துர்மரணம் அடையிறாங்க பார்த்தீங்களா, நம்ம பேர் சீக்கு வாய்ப்பட்டு அடைக்கிறது, அடிப்பட்டு இருக்கிறது, தற்கொலைப்படி, இதுக்கு பேர் தது அஸ்திர தோஷம் சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. இது ஏன் நான் வலியுறுத்தி சொல்கிறேன்னா, அடுத்து வர மகாலய அமாவாசை நம்மளுக்கு 7ஆம் தேதி 9ஆம் மாதத்துலேருந்து ஐப்பசி அமாவாசை வரை மாத்ரு பித்ரு காலம். அப்போ இந்த 48 நாளும், ஆனால் இந்த வாட்டி 45 நாள் வருது. நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தா இருக்கிற முன்னு பண்ண வரும் குறையும். இந்த 45 நாளும் மாத்ரு பித்ரு காலம். இந்த முன்னோர்கள் பித்ரு மாத்ரு லோகத்தில் காத்திருப்பாங்க. பித்ரு தேவதாக்கள் சூரிய மண்டலத்தில் காத்திரு. அதான் வந்து சூரிய பகவான் தான் எல்லாத்துக்கும் குல தெய்வம். நான் அடிக்கடி சொல்வேன், சூரிய பகவான் தான் எல்லாத்துக்கும் குல தெய்வம். வேதத்தில் குல தெய்வம் பிரம்ம தெய்வம் சரஸ்வதி தேவி. இதை தவிர்த்து மற்றக்கு இப்படி வேணால் கூப்பிட்டு போங்க. சொன்ன தமிழவங்க எங்கே கேட்க போகிறாங்க, கேட்க மாட்டாங்க. சில பேர் ஆன்மீகத்தை படித்தவங்க இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்தது பௌர்ணமி திதியில் செய்கிற பூஜைக்கு என்ன பலன் சொன்னால், இந்த திதியில் விதியின் பலரும் எடுத்து துடைப்பதே கிடையாது. இந்த பௌர்ணமி தீதியை சில பேர் வந்து தர்ப்பணம் செய்யவே மாட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. பௌர்ணமி தீதை தர்ப்பணம் செய்தால் ஒரு குடும்பத்தில் சுமங்கலிகள் கன்னிகள் மரணம் நிலைந்தால் சுமங்கலியாக இறப்பது, கன்னிகள் கல்யாணம் முடிக்காமல் போய் இறப்பது, இந்த மாதிரி தோஷம் தான் இந்த பௌர்ணமி தீயில செய்கிற பூஜைக்கு தான் கட்டுப்படும். இது தெரிஞ்சுக்கணும் நீங்கள். அதே மாதிரி அதற்குண்டான திதி தர்ப்பணங்கள் கிரிகைகள் முறையாக செய்யாமல் விட்டு விடுவதால் கன்னியர் திருமண தடை, புத்திர தோஷம். பாருங்கள், அதாவது இது சில பேர் மரணம் வந்தோடனே அழுகுறாங்க, அடிபட்டு வேதனைப்பட்டு மனம் உடைஞ்சி ஒருத்தவங்க இறந்துட்டு அழுகுறாங்க. ஆனால் அந்த மரணம் என்ன சுட்டி காட்டுதுன்னா, வயசானவங்க ஒரு தாய் தந்தை எப்படி இறக்குறாங்களோ அதுதான் பிள்ளைங்களுக்கு வரப்போகுது. அந்த இறப்பு தான் பிள்ளைங்களுக்கு வரப்போகுது. ஐயா, நீ இவ்வளோ தோஷத்தோடு இறந்துருக்கிறியே, இதனால் பிள்ளைங்களுக்கோ எனக்கோ வரப்போகுது, நாங்கள் என்ன செய்வோம்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சவங்க அழுத காரணத்தால் தான் இப்போ எல்லாரும் மரணத்தில் அழுகுறாங்க. ஆனால் மரணத்தில் போய் அழுகக்கூடாதான். இறைவன்ட்டு இந்த ஆத்மாவை நம்ம அனுப்புகிறோம், முத்திக்கு அனுப்புகிறோம்னு சந்தோஷம் பண்ணணுன்ட்டு ரிஷிகள் சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் நம்ம தாய் தந்தை இப்போ என்னாலே தாங்க முடியாது தான், நானே அழுவதான் செய்வேன். ஆனால் இருந்தாலும் இதோட உள் கருத்து என்னன்னா, ஒருத்தங்க துர்மரணம் அடைஞ்சிட்டால் நோய்வாய்ப்பட்டு இருந்தாலும் கண்டிப்பாக எல்லாரும் அழுவாமல் அந்த ஆத்மாவுக்கு முத்தியை கொடுத்துக்க செய்கிற பூஜையும் தர்ப்பணம் செய்து, இந்த தோஷங்கள், இந்த மாதிரி இறந்த தோஷங்கள் அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது, குடும்பத்தில் பிள்ளைங்களுக்கு மாத்திரு பித்ரு தோஷம் வரக்கூடாது சொல்லி தான் இந்த மகாலய பட்சம் அன்னைக்கு நம்ம வந்து தர்ப்பணம் செய்வது. அதே மாதிரி இந்த பௌர்ணமியில் செய்கிற தர்ப்பணத்துக்கு என்ன அர்த்தம்னா, கண்ணீர்களாக இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்குள்ள தோஷம் கட்டுப்பட்டு படும். அதான் பௌர்ணமிக்கு தான் செய்யவே மாட்டாங்க. எல்லாரும் என்ன செய்யறாங்க, அமாவாசைக்கு செஞ்சால் போதும், அமாவாசைக்கு மட்டும் செஞ்சால் சிவன் நினைக்கிறாங்க. ஆனால் சாஸ்திரம் அப்படி சொல்லுத, பௌர்ணமி தீதியில் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யணும். பாருங்க, மறைந்து போனவர்களை நினைத்து குளக்கரை புஷ்பகரணி ஆற்றில் சென்று தர்ப்பணம் அல்லது மாத்ரு பித்ரு ஹோமம் செய்தல், ஏழைகள் சன்னியாசிகளுக்கு அன்னதானம் அளித்து வரலாம், முடியாதவர்கள் தர்ப்பணம் செய்துவிட்டு வரலாம். அதாவது எப்பயுமே வந்து நம்ம இந்த தர்ப்பணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். தர்ப்பணத்துக்கு நம்ம முக்கியம் கொடுக்கணும். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து இந்த மகாலய பட்சம் 15 நாளுடைய பூஜையை பற்றி நான் உங்களுக்கு விளக்கியிருக்கேன். அடுத்தது ஒரு குருக்கள் லக்கண தோஷம்னா என்னான்னு கேட்டிருந்தாங்க. லக்கண தோஷங்கள் இப்போ யாரும் பார்ப்பது இல்லை.
ஆனால் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், என் முன்னோர் சொல்லி கொடுத்தது, நான் பழைய புக்கில் படித்தது நான் சொல்கிறேன். அதாவது லக்ன தோஷம்னா என்னென்னா, இந்த ஜோதிடர் என்கிட்ட கேட்டார், நான் பேர் சொல்ல விரும்பலை, இந்தியாவிலேருந்து கேட்டார். நான் இந்த குறிப்பு சொல்கிறேன், அவர் கண்டிப்பாக இந்த என்னோடய ஆடியோ எல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு வராரு. நான் பெரிய ஜோதிடர் கிடையாது, தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கங்க. லக்ன தோஷம்னா ஒரு குறிப்பிட்ட கிழமையில் ஒரு குறிப்பிட்ட லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது. இப்போ எப்படி எடுத்துக்காட்டினா, ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு குழந்தை பிறந்தால் மிதுன லக்னத்தில் பிறக்கக்கூடாது. திங்கட்கிழமையில் ஒரு குழந்தை பிறந்தால் ரிஷப லக்னத்தில் பிறக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை ஒரு குழந்தை பிறந்தால் கன்னிகா லக்னத்திலையும் கும்ப லக்னத்திலையும் பிறக்கக்கூடாது. புதன்கிழமையில் ஒரு குழந்தை பிறந்தால் மேஷ லக்னத்திலையும் கடக லக்னத்திலையும் அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. வியாழக்கிழமை ஒரு குழந்தை பிறந்தால் துலா லக்னத்தில் அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை ஒரு குழந்தை பிறந்தால் சிம்ம லக்னத்திலையும் மீன லக்னத்திலையும் அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. சனிக்கிழமை ஒரு குழந்தை பிறந்தால் தனுசு லக்னத்திலையும் விருச்சிக லக்னத்திலையும் அந்த குழந்தை பிறக்கக்கூடாது. இது வந்து லக்ன தோஷம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து இது மிகப்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடியது வந்து ஜோதிட ரகசிய பாடம். ஆனால் இந்த குருக்கள் என்கிட்ட கேட்டதால் நானே எவ்வளோ வச்சுருக்க போகிறேன், வச்சு நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்போம், கேட்கட்டும், கேட்காம போட்டோம். ஆனால் இந்த லக்னத்தில் பிறந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால், இந்த கிழமையில் லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் வாழ்க்கையில் வந்து போராடி 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 சந்திக்கணும் ஒரு யோகத்தை. எடுத்துடும் யோகம் அமையாது, 2-3 வாட்டி போராடணும், 2-3 வாட்டி தோல்வி, அப்புறம் வெற்றி, அப்புறம் தோல்வி, அப்புறம் வெற்றி. அப்போ அதுக்கு என்ன பரிகாரம் சொல்கிறாங்கன்னா, அந்த நட்சத்திரத்தில் என்ன பைரவரோ அந்த பைரவர் தரிசனமும் புவனேஸ்வர் பைரவ வழிபாடு செய்தால் இந்த தோஷம் குறைக்கலாம். முழுசாக வெட்ட முடியாது, எந்த ஒரு பரிகாரத்தையும் தோஷத்தையும் முழுசாக வெட்ட முடியாது, ஆனால் அதுக்குள்ள பரிகாரமாகவும் குறைக்கலாம். இதெல்லாம் லக்ன தோஷம், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். அதே மாதிரி இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னேன்ல, ஞாயிற்றுக்கிழமை மிதுன லக்கணம் குழந்தை பெறக்கூடாது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து வேறு லக்கணமாக இருந்து, இப்போ வேறு எடுத்துக்காட்டு ஞாயிற்றுக்கிழமை மிதுன லக்னத்தில் குழந்தை பெறக்கூடாது. ஆனால் வேறு லக்னத்தில் ஒரு குழந்தை பிறந்து மிதுன லக்னத்தில் ஒரு கிரகம் நின்றால் அந்த கிரகம் பலன் தாமதமாக கொடுக்கும். 40 வயசுக்கு பிறகு தான் அந்த கிரகம் யோகத்தை கொடுக்குமா. இது ஆரம்பத்தில் எனக்கு உண்மையாக தான் தெரியுது. இது நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். வருங்கால ஜோதிடருக்கு இது புதிய ஒரு பாடமாக இருக்கும். ஜோதிடம் என்பது பெரிய கடல், அதை படிச்சுக்கிட்டே வரணும், அனுபவம் நிறையா வேணும், நிறைய ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சில முக்கியமான ஒரு விஷயம் கிடைக்கும். முக்கியமாக வாக்கு சித்தி ஆன இறைவனோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கணும். இருந்தால் தான் இந்த பிரம்ம ஞானம் நம்மளுக்கு விளங்கும். அதனால் இந்த ஆடியோ 67வது சதஸில் வந்து நான் வந்து இந்த மகாலய பட்சம் பூஜையை பற்றியும் இந்த லக்கண தோஷத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இது முக்கியமான ஒரு வீடியோ. காசிகால பைரவி, பைரவர் அப்பரம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம், உங்கரே நமசிவாய பைரவசியம். இன்றைக்கி தான் நான் இருட்டு நேரத்தில் வந்து 10 மணிக்கு மேலே நான் வந்து ஆடியோ செஞ்சுருக்கேன். ஏன்னா எனக்கு நேரம் இல்லை, நிறைய பூஜை, சொந்த பூஜை, அங்கங்கே அலைச்சல், அதெல்லாம் சரி இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிச்சு. இப்போ இந்த ஆடியோ சொல்லி மக்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கட்டும், நல்ல ஒரு பலனாக சொல்லி கொடுத்துருக்கேன். காசிகால பைரவி, பைரவர் அப்பரம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவிசரணம், உங்கரே நமசிவாய பைரவ சிவம்.